கொஞ்ச நாள் முன்னாடி லான்ச் ஆன 25,000 பட்ஜெட்டில் இருக்கிற 2 ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் கம்பேரிசனை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒன்று வந்து இன்ஃபினிக்ஸோட GT20 Pro ஸ்மார்ட் ஃபோன், இன்னொன்று சாம்சங்கோட Galaxy F55. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனோட ரிவ்யூ கிடையாது, ஸ்பெக்ஸை கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டுன்னு சொல்ல போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிசைன் பற்றி பார்த்துலாம். இன்ஃபினிக்ஸ் GT20 Proவில் உங்களுக்கு சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க. கேமிங் ஃபோக்கஸ்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணதால் பேக் சைடில் இந்த லைட் எல்லாம் கொடுத்து கேமிங் ஃபீல் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 3 கலரில் இருக்குது, ஒயிட், சில்வர், ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் 190 கிராம் வெயிட்டும் 8.3 மில்லிமீட்டர் திக்னஸும் இருக்குது. சாம்சங் ஆரஞ்சு பிளாக்னு சொல்லிட்டு 2 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் உங்களுக்கு வேகன் லெதர் டெக்ஸ்சர் டிசைன் கொடுத்துருக்காங்க. பேக் சைடோட இன்ஹேண்ட் ஃபீல்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 185 கிராம் வெயிட் இருக்குது. அண்ட் திக்னஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 80 மில்லிமீட்டர் திக்னஸ் இருக்குது. சாம்சங் F55ல உங்களுக்கு 6.7 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பட் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனை பற்றியோ பீக் பிரைட்னஸ் பற்றியோ அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. அண்ட் இந்த டிஸ்பிளேயில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சைஸும் அந்த பெசல்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே தெரியுது. அண்ட் பாட்டமில் சின்னம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு விசிபிளாகவே இருக்குது. பட் GT20 Proவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.7 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TVU ரேலனோட ஐ சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1300 nits வரை கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பெசல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. அண்ட் பாட்டமில் சின் இருக்கிறதே தெரியல. ப்ராசஸரில் நல்லாவே சொதப்பிருக்காங்க சாம்சங். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 1 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸர் தானே தோணுது. பட் இந்த பட்ஜெட்டில் கிடையாது. இதோட நல்ல ப்ராசஸர்லாம் இந்த பட்ஜெட்டில் கிடைக்குது. அப்படி இருக்க சொல்ல இந்த பட்ஜெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். இதோட AnTuTu பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,50,000 ப்ளஸ் இருக்குது. இது வந்து ஒரு நார்மலான டே டு டே யூசேஜ் ப்ளஸ் கேமிங் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். பட் இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு ஜஸ்டிஃபையான ஒரு ப்ராசஸராக தெரியல. இன்ஃபினிக்ஸ் உருப்படியாக செஞ்ச ஒரு விஷயத்துல இந்த ப்ராசஸர் கொடுத்தது தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Dimensity 8200 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட AnTuTu பெஞ்ச்மார்க் மட்டும் 9 லட்சம் இருக்குது. ஸோ கம்பேரேட்டிவ்லி 2.5 லட்சம் அதிகமாகவே இருக்குது. அண்ட் இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக இது இருக்குது. அண்ட் கேமிங்காகவே டெடிக்கேட்டடாக ஒரு சிப் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்கில் 90 FPS வரை உங்களால் நல்லாவே ப்ளே பண்ண முடியும். அண்ட் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எந்த விதமான லேகும் இல்லாமல் உங்களால் லாங் டைமுக்கு ரொம்ப சூப்பராக கேம் ப்ளே பண்ண முடியும். சாம்சங் F55ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB LPDDR என்ன ரேம்ன்றதை அவங்க மென்ஷன் பண்ணலை. அண்ட் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதோட மெமரி டைப்பை அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை. இதே இன்ஃபினிக்ஸ் GT20 Proவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB LPDDR 5X ரேம் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்க ட்ரெண்டிங்கில் இருக்கிற ரேம் டைப்பு. அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256 GB ஸ்டோரேஜ் தராங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. சாம்சங் F55ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சார் 50 மெகா பிக்சலில் சோனி சென்சார் யூஸ் பண்ணாமல் சாம்சங்கோட சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் f1.8 அப்பேச்சர் கொண்ட லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி சென்சார் தான் OIS சப்போர்ட்டோட இருக்குது. ஸோ அதோட பிக்சர் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். வீடியோன்னு சொல்லும்போது வீடியோ ரெக்கார்டிங் வந்து 4K 30 FPS வரை சப்போர்ட் பண்ணும். ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமராக்கும் இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு f1.8 அப்பேச்சர் கொண்ட லென்ஸ். ஸோ பேக் சைடில் எந்த லென்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். அண்ட் இதோடைய ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் 1080pல இல்லை 4K 30 FPSல கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா அந்த வீடியோ ரெக்கார்டிங், ஃபோட்டோட கிளாரிட்டி அண்ட் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க ப்ரைமரி கேமராவில் 10x ஜூம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஃபோட்டோ வீடியோன்னு எல்லாத்துலேயுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்லா இருக்கும். மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ண சொல்ல கேமரா விஷயத்தில் அவங்க ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். சாம்சங்கை பற்றி ஒரு விஷயம் நல்லா தான் சொல்லியாச்சுல. பட் இன்ஃபினிக்ஸ்லேயும் கேமரா டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் GT20 Pro ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன். இந்த கேமரா என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் ப்ரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். ஸோ இந்த ப்ரைமரி சென்சாரில் உங்களுக்கு OIS சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. மற்ற 2 சென்சார் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது அந்தளவுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்க போகிறதில்ல. ஃப்ரண்ட்டில் வந்து 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ பேக் சைடில் வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K 30 FPS வரை சப்போர்ட் பண்ணும். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 2K 30 FPS வரை சப்போர்ட் பண்ணும். ஓவராலாக இந்த கேமராவும் இந்த கேமராவில் எடுக்கக்கூடிய பிக்சர்ஸ் அண்ட் வீடியோ குவாலிட்டி எல்லாமே இந்த பட்ஜெட்டில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பெஸ்ட்டாக இல்லை,
பட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. மற்ற என்ன விஷயம்லாம் நல்லா தான் இருக்குது சாம்சங்கில் பார்த்துருவோமா. 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சப்போர்ட் இருக்கும் போது அண்ட் இந்த சென்சார் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அண்ட் ப்ளூடூத்தோட 5.2 வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது, பட் ஸ்டெரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்காங்க. இதை பவர் பண்ணுறதுக்கு 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, பட் பாக்ஸில் அடாப்டர் கிடையாது. ஃபைனலாக ஒரு நல்ல விஷயம் சாம்சங் பற்றி சொல்லணும்னா 4 வருஷத்துக்கு OS அப்டேட்டும் 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் தருவன்றதை ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் GTயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 14 மேலே XOS 14ல பில்ட் பண்ணியிருக்காங்க OS. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் உங்களுக்கு 11 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டியூவல் JBL ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சேம் அதே 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை பவர் பண்ணுறதுக்கு 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு 3 வருஷத்துக்கு OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் தருவன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவராலாக 27,000 பட்ஜெட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் 25,000 பட்ஜெட்டில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறதே தப்பு, பட் எனக்கு கண்டென்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் எனக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதுன்னா இன்ஃபினிக்ஸோட GT 20 Pro ஸ்மார்ட் ஃபோன் தான் பெஸ்ட்டுன்னு தோணுது.